அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போகிற டாபிக் ஒரு மாடல் கொஷின் பேப்பர் யூனிட் 1 and 2 +2 ஃபிசிக்ஸில் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இந்த ஃபஸ்ட்டு 2 லெசனோட ஒரு மாடல் கொஷின் பேப்பர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 50 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 50 மார்க்ஸ் நான் இந்த கொஷின் பேப்பரோட அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் கொஷின், choose the correct answer. Which charge configuration produces a uniform electric field? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் சார்ஜ் இன்ஃபைனைட் பிளேன் இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஒரு பிளேன்லேருந்து வரக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜ் வந்து பிளேன் மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ சி ஆப்ஷன். An electric dipole is placed at an alignment of 30 degree, angle of 30 degree. An electric field 2 into 10 power 5 Newton Coulomb power -1. And experience a torque 8 Newton meter. Charge on the dipole if the dipole length is 1 centimeter is. சரிங்களா? அதாவது நமக்கு torque is equal to PE sin theta அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த பிக்கு பதிலாக 2QA அப்படின்னு போடுவோம். E sin theta அப்படின்னு எடுத்துக்கலாம். நமக்கு வந்து டவ் நமக்கு தேவை Q தான் தேவை. இப்போ Q is equal to சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா டவ் டிவைடட் பை 2AE sin theta அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அதாவது 2Aன்றது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டைபோல், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் நடுவில் இருக்கக்கூடிய டைபோல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே வந்து நமக்கு வந்து டவ்வோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 8 நியூட்டன் பர் மீட்டர். அண்டு 2Aவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர் அப்படின்னா 10 power -2 அப்படின்னு போட்டுக்கலாம். இன்டூ ஈயோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து 2 into 10 power 5 அப்படின்னு இருக்கு. சரிங்களா? சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/2 அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இந்த 1/2 இங்கே 1/2 கேன்சல் ஆகிடும். இங்கே 10 power -2 10 power 5 அப்படின்றதுனால 10 power +3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? +3 மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா 8 into 10 power -3 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ இது வந்து நமக்கு சார்ஜ்ன்றதுனால யூனிட் வந்து கூலும் அப்படின்னு வரும். 10 power -3 மில்லி கூலும் அப்படி எடுத்துக்கலாம். மில்லி கூலும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆப்ஷன் B அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். 3 capacitors are connected in triangle as shown in the figure. The equivalent capacitance between the points A and C. A and Cக்கு நடுவில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ. ஸோ இது வந்து 2 கூலும், இது 2 கூலும் 2 மைக்ரோ கூலும், இது வந்து 1 மைக்ரோ கூலும். ACக்கு நடுவில் இருக்கக்கூடிய வேல்யூ கேட்டிருக்காங்க. கெப்பாசிட்டர் சீரீஸில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்வெர்ட் பண்ணி எழுதணும். 1/2 மைக்ரோ கூலும், அது மைக்ரோ ஃபேரட் அப்படின்னு எழுதணும். 1/2 மைக்ரோ ஃபேரட் அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? இது வந்து நமக்கு வந்து சீரீஸில் இருக்குது. இன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா 2/2 மைக்ரோ ஃபேரட் அப்படின்னு வரும். ஸோ இங்கே இதை வந்து கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1 மைக்ரோ ஃபேரட் அப்படின்னு கிடைக்கும். இன்வெர்ட் பண்ணிங்கனாலும் 1 மைக்ரோ ஃபேரட் தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். 1/10 power -6 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? 10 power -6 மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா இதை அப்படியே வச்சுக்கலாம். அப்படி தான் வச்சுருக்காங்க. ஸோ மைக்ரோ ஃபேரட்னு கிடைக்கும். சரிங்களா? மைக்ரோ ஃபேரட். ஸோ இது கூட என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சம் பண்ணியிருக்காங்க. ஸோ சம் பண்ணியிருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 மைக்ரோ ஃபேரட் ப்ளஸ் 1 மைக்ரோ ஃபேரட். இது வந்து ஃபஸ்ட்டு அந்த ஏசிக்கு நடுவில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த ஒரு கெப்பாசிட்டர், இது 2 கெப்பாசிட்டர் நடுவில் இருக்கக்கூடிய சம் ஆஃப் தி வேல்யூ எடுத்துக்கிறோம். சரிங்களா? அதுதான் நமக்கு இது கிடச்சிருக்கு. அடுத்தது இது ரெண்டும் நமக்கு வந்து பேரலல் இருக்கிறதுனால சம் பண்ணிக்கிறோம். இப்போ 2 மைக்ரோ ஃபேரட் அப்படின்றது தான் நமக்கு வந்து எக்ஸாக்டான சொல்யூஷன். சரிங்களா? 2 மைக்ரோ ஃபேரட். 2 ஐடென்டிக்கல் conducting balls. 2 identical conducting balls having positive charge Q1 and Q2 are separated by center to center distance, or if they are made to touch each other and then separated to the same distance, the force between them. 2 பால் வந்து எடுத்திருக்கோம். 2 பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு 2 ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் Q1 Q2 சார்ஜ் இருக்குது. 2 டச் பண்ண பிறகு திரும்ப செப்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டச் பண்ண உடனே சார்ஜோட வேல்யூ வந்து 2 ஈக்குவலும் வந்து நமக்கு ஈக்குவல் ஆகிடும். 2 சார்ஜ் ஈக்குவல் ஆகிடும். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மோர் தேன் பிஃபோர், முன்னாடி அதாவது முன்னாடி இருந்ததை விட நிறைய வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா?
ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆப்ஷன் மோர் தேன் பிஃபோர். 2 parallel infinite charged plane sheet with equal and opposite charge electric field at any point inside is. அதாவது ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் இது வந்து ப்ளஸ் இது மைனஸ் அப்படின்னு வச்சோம்னா ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது வந்து காஸ்லோட அப்ளிகேஷனில் வரும். ஸோ ஒரு பிளேட்டுக்கு வந்து நமக்கு வந்து E இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை 2 எப்சிலான் நாட் அப்படின்னு போடுவோம். இப்போ ரெண்டு பிளேட் எப்படி ரெண்டையும் சம் பண்ணணும். சம் பண்ணிங்க அப்படின்னா சிக்மா பை 2 எப்சிலான் நாட் ப்ளஸ் சிக்மா பை 2 எப்சிலான் நாட் அப்படின்னு வரும். சம் பண்ணும்போது சிக்மா பை எப்சிலான் நாட் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இதுதான் கரெக்டான ஆப்ஷன் டி, சிக்மா பை எப்சிலான் நாட் அப்படின்றது தான். ஸோ 6th question, a carbon resistor of 47 plus or minus 4.7 kilo ohms to be marked with rings of different color for its identification. The color code sequence அப்படின்னு கொடுத்துருக்காங்க will be. சரிங்களா? இதில் நமக்கு முக்கியமான விஷயம் கலர் கோடோட வேல்யூஸ் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10% ஆக்சுவலி 4.7 அப்படின்றது வந்து இதில் 10% அப்படின்றது வந்து நமக்கு வந்து நார்மலாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம்தான். அது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது நம்ம கலர் எப்படி இருக்குது அப்படின்றது முக்கியமான விஷயம். இல்லை ஃபஸ்ட்டு இங்கே நம்பர் வந்து 4 அப்படின்னு வரணும், அடுத்து வந்து 7 வரணும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1000 வர மாதிரி ஒரு வேல்யூ இருக்கணும். சரிங்களா? அதாவது 4 அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அந்த கலர் காம்பினேஷன் கால்குலேட் பண்ணும்போது BBROY கிரேட் பிரிட்டன் வெரி குட் ஒயிட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? 0 1 2 and 3 and 4 and 5 6 7 8 9 அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு 4க்கு வர வேண்டியது இங்கே வந்து ரெட் கலர் இருக்கணும். சரிங்களா? அடுத்து 7க்கு வர வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா வயலட் கலர் இருக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 வர்றதுனால ஆரஞ்சு கலர் இருக்கணும். ஸோ இருக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சில்வர் பேண்ட் இருக்கணும். இதுதான் நமக்கு எக்ஸாக்டான வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இருக்கான்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? வயலட், ரெட்டு, சாரி ஃபஸ்ட்டு வந்து 4 தானே வரும். 4னால எல்லோ கலர், சாரி எல்லோ, அடுத்து வந்து வயலட், 4 எல்லோ, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வயலட், அடுத்து வந்து நமக்கு வந்து ஆரஞ்சு கலர் இருக்கணும். சரிங்களா? இருக்கா பார்ப்போம். ஸோ எல்லோ, வயலட், ஆரஞ்சு, சில்வர். சரிங்களா? ஆப்ஷன் வந்து 6th ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி ஆப்ஷன். சரிங்களா? சில்வர்ன்றதுனால 10% டாலரன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ next question, a wire of resistance 2 ohm per meter is bent to form a circle of radius 1 meter. The equivalent resistance between two diametrically opposite point A and B. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதை நார்மலாக நம்ம எப்படி மென்ஷன் பண்ணோம் பார்த்திங்கன்னா 2πr ஈக்குவல் டு எல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம், லென்த் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2πrன்றது வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 ohms அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் லென்த்துக்கும் நமக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2π × 2 அப்படின்றதுனால டோட்டல் லென்த்துக்கு நமக்கு வந்து 4 ohms ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு அதாவது 4 ohms நமக்கு வந்து 4 ohms கிடைக்கும். 4 ohms கிடைக்கும். இல்லை 4 ohms. ஸோ இப்போ லென்த்தை வந்து டிவைட் பண்ணியிருக்கிறதுனால டிவைட் பை 2 அப்படின்னு போடணும். அப்போ 1/, இது வந்து பேரலல் கனெக்ஷன் இருக்குது, 1/2π ப்ளஸ் 1/2π அப்படின்னு வரும். இதுதான் 1/, ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் அப்படின்றது கனெக்ஷன்ஸ். ஸோ 2 டிவைடட் பை 2π அப்படின்னு இருக்கும். இது கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1/RP இஸ் ஈக்குவல் டு 1/5 ohms. இது இன்வெர்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 5 ohms அப்படின்றது தான் எக்ஸாக்டான ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்த கொஷின்ஸ் 8th question, in a large building there are 15 bulbs and 40 watts. ஸோ 15 பல்ப்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒவ்வொரு பல்போட வாட்ஸும் 40 watts. 5 பல்ப்ஸ் அண்டு 100 watts, 5 ஃபேன்ஸ் அண்டு 80 watts, 1 ஹீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1 kilowatt கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ், the voltage of electric mains 220 volt. The minimum capacity of the main fuse of the building will be. மினிமமாக எவ்வளோ அந்த ஃபீல்ஸோட வேல்யூ இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
சரிங்களா. டோட்டல் எவ்வளோ வாட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியணும். சரிங்களா. டோட்டல் வாட்ஸ் அப்படின்றது வந்து 15 பல்ப்ஸு. ஒவ்வொரு பல்போட வாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 வாட்ஸ். இது ஒரு செட்டு. ப்ளஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 பல்ப்ஸு எவ்வளோ வாட்ஸு 100 வாட்ஸு. இது ஒரு செட்டு. ப்ளஸ்ஸு 5 ஃபேன்ஸு 80 வாட்ஸ். இது ஒரு செட்டு. ப்ளஸ்ஸு 1 ஹீட்டர் எவ்வளோ வாட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ வாட்ஸ், 1000 வாட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். டோட்டல் அமௌண்ட் ஆஃப் வாட்ஸ்ன்னு சொல்லும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா 600 அப்படின்னு வரும். ப்ளஸ்ஸு இது வந்து 500 மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். சரிங்களா. அடுத்தது 5 × 80ன்னு சொல்லும் போது 400 வாட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் 1000 வாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. இதெல்லாம் சம் பண்ணிங்க அப்படின்னா டோட்டலாக 2500 வாட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலா P is equal to VIன்ற ஃபார்முலா நமக்கு கரண்ட் தேவை. கரண்ட் is equal to P/V அப்படின்னு எடுத்துக்கலாம். Pன்றது வந்து பவர் 2500 வாட்ஸ் டிவைடட் பை 220 வோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஒரு 0 கேன்சல் பண்ணிவிடுங்க. 250 டிவைடட் பை 22 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து 11 வேல்யூ கிடைக்கும். சரிங்களா. இந்த 11.3 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா. 3. ஸோ இந்த என்ன பண்ணுறோம், ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு 12 ஆம்பியர் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஆப்ஷன் வந்து டி அப்படின்றது தான். ஸோ 1 ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புக் உள்ளே இருக்க கொஷின். ஸோ 1 ஆம்பியர் ஈக்குவல் டு 1 கூலும் பெர் செகண்ட் அப்படின்றது தான் கரெக்ட் எக்ஸாக்டான ஆன்சர். 1 ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு 1 கூலும் பெர் 1 செகண்ட் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் ஒன், the potentiometer wire is mostly made up of manganese or constantine. இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒயரோட வேல்யூ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 2 மார்க் கொஷின்ஸு. 2 மார்க் கொஷின். இஃப் ஆன்சர் எனி 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 14th கொஷின். ஒவ்வொரு கொஷின் 2 மார்க் கொஷின். வாட் இஸ் எலக்ட்ரிக் டைபோல், டிஃபைன் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட், இதெல்லாம் நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். சரிங்களா. ஸோ இங்கே டைபோல் மொமெண்ட் அப்படின்றது வந்து P is equal to 2QA அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்றது வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் பாசிட்டிவ் சார்ஜ் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். கொரோனா டிஸ்சார்ஜ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா லீக்கேஜ் ஆஃப் சார்ஜ், இது ஆக்சுவல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டேட் ஆஃப் காஸ்லான்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த சர்ஃபேஸுக்குள்ளே எவ்வளோ சார்ஜ் இருக்குது க்ளோஸ் சர்ஃபேஸ்க்குள்ளே, அதை பொறுத்து நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் 1 கூலும். 1 கூலுமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்றது. ஸோ n is equal to Q/E 1 coulomb divided by charge of the electron. இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 6.25 into 10^18 எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும். இது வந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். 1 மார்க் கொஸ்டின்லேயும் கேட்பாங்க. சரிங்களா. ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் 24 ohms ரெசிஸ்டர் அண்ட் 12 volt. வாட் இஸ் தி கரண்ட் த்ரூ தி ரெசிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. நம்ம கொடுத்துருக்கு வந்து பார்த்திங்கன்னா R is equal to 24 ohms கொடுத்துருக்காங்க அண்ட் V is equal to 12 volt கொடுத்துருக்காங்க. V is equal to IR ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து கரண்ட் தான் தேவை. இப்போ கரண்ட் is equal to P/R அப்படின்னு கிடைக்கும். பொட்டன்ஷியல் 12 டிவைடட் பை அண்ட் 24 ohms. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1/2ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு ஐயோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0.5 ஆம்பியர். இதுதான் எக்ஸாக்டான சொல்யூஷன்ஸ். கரண்ட்டோட வேல்யூ வந்து 0.5 ஆம்பியர். கம்பேர் எலக்ட்ரிக் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிக் பவர். எலக்ட்ரிக் எனர்ஜி எப்படி டிஃபைன் பண்ணுறோம், அதே மாதிரி பவர் எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்றது முக்கியம். யூனிட் வந்து ஜூலு, இங்கே வந்து வாட்டு. 1 கிலோவாட், இது வந்து 1 HP அப்படின்றது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். டிஃபைன் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி, ரைட் யூனிட் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டின்றது வந்து இன்வர்ஷன் ஆஃப் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லும் போது ரோஸ் ஈக்குவல் டு 1/sigma அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து ஃபார்முலா எழுதியிருக்கோம். ரெசிஸ்டிவிட்டி சிம்பிள் வந்து ரோ, யூனிட் வந்து ஓம் மீட்டர் அப்படின்றது தான். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 3. இது வந்து 3 மார்க் கொஷின்ஸு. 24 வந்து கம்பல்சரி கொஷின் கேட்டிருக்காங்க. 18 வந்து பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர்ஸ். இதை வந்து C1 C2 C3 கால்குலேட் பண்ணணும். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஷின் 19 யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் நமக்கு டைபோல் எப்படி பிஹேவ் பண்ணுது, அதோட டார்க் வேல்யூ கேட்டிருக்காங்க. இது வந்து டவு ஈக்குவல் டு P/E அப்படின்னு டிஃபைன் பண்ணணும். டயக்ராமோட டிஃபைன் பண்ணி எழுதணும். கொஸ்டின் நம்பர் 20. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. The consider a point charge plus Q placed on origin and another point minus 2Q placed at a distance 9 meter
ஃப்ரம் தி சார்ஜ் ப்ளஸ் கியூ. ப்ளஸ் கியூலேருந்து 9 மீட்டர் டிஸ்டன்ஸில் -2q சார்ஜ் இருக்குது. எனி ஒன் ஆஃப் தி பாயிண்ட், அந்த பீன்ற பாயிண்டில் ரெண்டுத்தோட பொட்டன்ஷியல் வேல்யூ 0 அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, எந்த இடத்துல கிடைக்குது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். ஸோ V is equal to 1/4 pi epsilon naught q divided by x minus 2q divided by 9 minus x is equal to 0. ஏன்னா அந்த பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் 0 அப்படின்றதுனால நம்ம வந்து இந்த இடத்த கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து இன்வெர்ட் பண்ணி q by x is equal to 2q divided by 9 minus x 1 by x அப்படின்னு எடுத்திருக்காங்க. சரிங்களா, 1 by x is equal to 2 divided by இந்த q கேன்சல் பண்ணிடுங்க. 1 by x is equal to 2 divided by 9 minus x கிடைக்கும். ஸோ இது இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 9 minus x divided by x is equal to 2 அப்படின்னு கிடைக்கும். இதனால கொண்டு வந்து 9 minus x equal to 2xன்னு வரும். ஸோ இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. சரிங்களா, எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு போனீங்க அப்படின்னா 9 is equal to 3xன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் is equal to நமக்கு வந்து 9/3 equal to 3. அப்போ x is equal to பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு வந்து அந்த வேல்யூ வந்து 0 அப்படின்னு கிடைக்கும் பொட்டன்ஷியல். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், apply Gauss law, obtain the electric field point outside the uniform spherical shell. ஸ்பெரிக்கல் ஷெல்லோட அவுட் சைடில் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணணும். இதை வந்து நமக்கு ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி சொல்லியிருப்போம். E வெக்டார் is equal to 1/2 pi epsilon naught lambda by r எடுத்திருப்போம். சரிங்களா, இதுவும் இம்பார்ட்டன்ட், டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்து வந்து ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரியஸ், கொஸ்டின் நம்பர் 22. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. சரிங்களா, V is equal to IR ஃபார்முலா யூஸ் பண்ணி R1 R2 வந்து சம் பண்ணால் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ணணும். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து எக்ஸ்பிளைன் டிட்டர்மைன் தி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி செல் யூசிங் பொட்டன்ஷியோமீட்டர். பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா R is equal to R கேபிட்டல் R L1 minus L2 divided by L2. இந்த ஃபார்முலா வந்து இம்பார்ட்டன்ட், இதுலேயும் ப்ராப்ளம் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ப்ராப்ளம். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் நிக்ரோம் ஒயர் 0 டிகிரி செல்சியஸ் வந்து 10 ஓம் இருக்குது. சரிங்களா, அப்போ 0 டிகிரி செல்சியஸில் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் R0 is equal to 10 ஓம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டெம்பரேச்சர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 0.004 per டிகிரி செல்சியஸ். கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.004 டிகிரி செல்சியஸ். ரெசிஸ்டன்ஸ் அட் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டரில் இதனோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா, RT அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா H2ஓட பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லும் போது 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா, இதை தான் கேட்டிருக்காங்க. RT is equal to நமக்கு வந்து R0 bracket 1 plus alpha into 100 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஆல்ஃபா 1 plus ஆல்ஃபா. சரிங்களா, ஆல்ஃபா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா T minus T0 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். சரிங்களா, அதுதான் நம்ம டைரெக்டாக எழுதுறேன் 100. ஏன்னா T, அதாவது நமக்கு வேல்யூ வந்து T minus T0ஓட வேல்யூ வந்து T0 0ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 0 டிகிரி செல்சியஸ் தான். இது வந்து T0 எடுத்துக்கோங்க. இந்த டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா T அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, ஆல்ஃபா T minus T0 அப்படின்னு வரும். சரிங்களா, ஸோ T0ஓட வேல்யூ 0, நான் டேரெக்டாக டீன்னு போட்டிருக்கேன். ஸோ இங்கே வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10 ஓம்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ 0.004 இன்ட்டு 100 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 ப்ளஸ் 0.04 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை சம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 10, இந்த வேல்யூ வந்து 10 இன்ட்டு 1.04 அப்படின்னு கிடைக்குங்களா. ஸோ பாயிண்ட் வந்து இங்கேருந்து இங்கே போயிடும். ஸோ நமக்கு 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.4 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ 0.4 + 1 அப்படின்னா 1.4 கிடைக்கும். இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 14 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, கடைசி நமக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14 ஓம்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ 0 டிகிரி செல்சியஸில் இந்த
நிக்ரோம் அப்படின்ற மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா 0 டிகிரி செல்சியஸில் எவ்வளோ 10 ஓம்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இதுவே 100 டிகிரி செல்சியஸில் இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 14 ஓம்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அப்போ அதனுடைய ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதாவது 100 டிகிரி செல்சியஸுக்கு கொஞ்சம் போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே வந்து 0 டிகிரி செல்சியஸில் 10 ஓம்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 5 மார்க் கொஷின்ஸு. 5 மார்க் கொஷின்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் ஃபாலோயிங் தி கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 கொஷின்ஸ் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டைபோல் ஆக்சியல் லைன் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து நமக்கு ஆக்சியல் லைன் டயக்ராம் வரைஞ்சி கொஷின் டெரைவ் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஐதரா சாய்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் குவாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனுடைய பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம் ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிவிட்டு இதனுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் அதாவது ஒர்க்கிங் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு பிரின்சிபல் அப்ளிகேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 26 டிஸ்கிரைப் தி மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அண்ட் அப்டைன் தி மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ்லாம் நம்ம டெரைவ் பண்ணணும். சரிங்களா? இதில் நமக்கு வந்து அதனுடைய ப்ராப்பர்ட்டி இந்த டயக்ராமோட ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு டயக்ராம் கொண்டு வந்துருங்க. டயக்ராம் முடிச்சுட்டு கடைசியாக J is equal to sigma E அப்படின்னு கொண்டு வந்துருங்க. சரிங்களா? இது வந்து மைக்ரோஸ்கோப் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ்ல அப்படின்னு சொல்லுவோம். இதோட நம்ம முடிச்சிடணும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அப்டைன் தி பிரிட்ஜ் பேலன்ஸ் ஆஃப் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கேட்டிருக்காங்க. வீட்ஸ்டோன் டயக்ராம் வரைஞ்சி டயக்ராமோட அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அதனுடைய டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லாவோட பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு சம் பண்ணி நமக்கு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கேன். P/Q is equal to R/S அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 27 derive an expression for electrostatic potential at a point due to a dipole. Discuss it special case. ஸ்பெஷல் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் டெரைவ் பண்ண ஃபஸ்ட்டு டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் V1 V2 எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சம் ஆஃப் தி பொட்டன்ஷியல் போட்டுட்டு ஸோ Vன்ற பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 3 ஸ்பெஷல் கேஸ் தீட்டாவோட வேல்யூ 0 180 90 டிகிரின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். சரிங்களா? இதோட கொஸ்டின் முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் டிட்டர்மினேஷன் ஆஃப் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் மீட்டர் பிரிட்ஜ் டயக்ராம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா மீட்டர் பிரிட்ஜோட கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதனுடைய வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய இந்த கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வேற ஒரு கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் போடுறோம். இந்த கொஷின் பேப்பர் பார்த்து படித்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.